payroll system வச்சிருக்கவங்க. அது வந்து அவங்க சொல்றாங்க 20 பேருக்கு வந்து இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, 50 பேர்னா வந்து அது என்ன எனக்கு தெரியல. ஏன் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க? ஏன்னா வந்து நாங்க வச்சிருக்கோம் சார். யூசுவலி அவங்க ஏன் அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு there is payroll system by the name of Sage payroll இருக்கு. அப்புறம் அது வந்து எல்லாமே வரும். SQL இருக்கு, correct, SQL இருக்கு. ஸோ எப்படி வரும்னா அது வந்து இட்ஸ் ஹோல் lump sum module. டேக் இன்வாய்ஸ், கொட்டேஷன், அப்புறம் பேரோல், அது எல்லாமே ஒரேடியா வந்துடும். இட்ஸ் லைக் ஃபுல் செட் மாதிரி ஆயிரும். மாதிரி சிஸ்டம், ஃபுல் சிஸ்டம் பாய்க்கணும்னா பிகாஸ் ட்ராக் பண்றதுக்கு சின்னாங்க இருக்கும், அதுக்காக தான் பாய்க்கிறாங்க. ஆனா லெட்ஸே நீங்க வந்து ட்ராக் பண்றதோட, லெட்ஸே நீங்க உங்களோட கம்பெனி ஸ்மால் கம்பெனி நீங்க என்ன செய்யலாம்னா எவ்ரி டைம் நீங்க வந்து ரிசீட்டா இருந்தாலும் சரி, பே ஸ்லிப்பா இருந்தாலும் சரி பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஃபைல் அப். ப்ராப்பரா ஃபைல் பண்ணீங்கன்னா அதே வந்து உங்க அக்கவுண்டன்ட்க்கு வந்து போதும். அவங்க சொல்லிடுவாங்க whether it's okay or not. ஸோ டேட்டாவை வந்து நம்ம எல்லாமே போடணும், எல்லா இன்ஃபர்மேஷன் அங்கே வைக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு சிஸ்டம் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்றீங்களா SQL பேரோல் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. முத நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே போடணும். ஓகே. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன செய்யணும், ஒன்று வந்து டேட்டா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டான்னு இருக்கணும், அடுத்தது வந்து சேலரி ஸ்லிப்னு இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து நீங்க சர்ச் பண்ணும் போது, இப்போ உதாரணத்துக்கு யூ ஆர் சர்ச்சிங் தங்கமலர் ஐடி வந்து 1. ஓகே. ஸோ தங்கமலர் ஐடி வந்து 1, யுகேஷோட ஐடி வந்து 2. ஸோ எல்லாமே வந்துடும். அட்ரஸ் மாறும், ஐசி நம்பர் மாறும், பேரு மாறும், உங்களோட 3 salary வேல்யூ மாறும், எல்லாமே மாறும். Formatting, highlight cell rule தட்டிட்டு text that contain இது தட்டுனீங்கன்னா இப்படி வரும். then you go to manage rule, அப்பதான் இப்படி வரும். manage rule போட்டாதான் அது சொல்லும். ஓகே, so let's say under the manage rule நீங்க வந்து edit பண்ணலாம் என்ன வேணும்னு. so if you look at it, containing a value of A, the format of the color வந்து purple with black writing from cell E5 to AI10. click apply. so எங்க வேணாலும் நீங்க A தட்டுனா அது மாறும், purple ஆயிரும். எஸ், purple ஆயிரும். இவ்வளவுதான் நம்ம வச்சு செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே, ரொம்ப இல்ல. லெட்ஸ் சே நீங்க வந்து பிவட் டேபிள்ல போயிட்டு நீங்க EPF அப்படின்னு பார்க்கணும்னா, லெட்ஸ் சே EPF உங்களுக்கு ரெண்டும் வேணும், EPF எம்ப்ளாயி எம்ப்ளாயர் பாத்தீங்கன்னா இப்படி ஆயிரும். ஓகே, மேபி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆமா. so how do you find in the session, நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் ஐடியா கொடுங்க. இந்த ஓகே தான் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு கேட்டீங்கன்னா என்னோட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு அந்த சேலரி ஸ்லிப் அந்த ஃபார்மேட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா என்னென்ன அந்த டாட்டா சொல்லி கொடுத்தீங்க முன்னுக்கு, எப்படி வச்சுக்கணும் டாட்டா சேஃப். ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த டேட்டா வந்து யூ மஸ்ட் மேக் ஷுர் நீங்க உங்களுக்கு தேவையான டேட்டா இன்ஃபர்மேஷன், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்தோம்னா KWSP எம்ப்ளாயி எம்ப்ளாயர், ஸோ எம்ப்ளாயி எம்ப்ளாயர், ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பிசைட்ஸ் நம்ம கொடுத்த டீட்டெயில் தவிர, லைக் எக்ஸாம்பிள் கம்பெனி நேம், லொகேஷன். இப்போ சில ஸ்டாஃப் வந்து நீங்க மேபி சுபாங் ஒண்டி தான் அனுப்பியிருப்பீங்க, சில ஸ்டாஃப் வந்து கிளாங் ஒண்டி தான் அனுப்பியிருப்பீங்க. so how do you want to know எந்த ஸ்டாஃப் கிளாங், எந்த ஸ்டாஃப் சுபாங், இது வந்து அந்த pivot tableல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு நம்ம படிச்சது வந்து இஸ் the lookups. so அந்த lookup வந்து very important. let's say நீங்க வந்து salary slipல staff id போட்டாலே you can able to see the lookups. so நம்ம yeah, so let me know if anything, we can have another session with you. உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்க, then I will work on that. particularly let's say time sheet, உங்களுக்கு ஒரு particular calculation வேணும் which will helpful உங்களுக்கு later part in your future, then I'll work for you and give it to you. okay சரிங்களா? all right, okay, anyway, thanks very much.